ஊழலை மறைக்கவே தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் மின்கட்டணம், வீட்டு வரி, விலைவாசி உயர்வு என எல்லா வகையிலும் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாகவும், இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்ல. எவ்வளவு பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கெட்டு கிடக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை. ஏதாவது பேசுறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசுறாங்களா? பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. தொடர்ந்து பேசிய அவர், தொகுதி மறுவரையறை தொடர்பாக டெல்லியில் திமுக எம்பிகள் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பிகள் பங்கேற்கவில்லை என்றார். ஒருவேளை அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பிகள் கலந்து கொண்டிருந்தால் ஸ்டாலினின் முயற்சி பலனளிக்கும் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் ஊழல்களில் இருந்து மக்களை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாக சாடினார். காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நுழைவாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா, இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசியது, இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது, இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது. மேலும் சசிகலா மற்றும் OPS ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வாய்ப்பே இல்லை என தெரிவித்த அவர், தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எனவும், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 100% அப்படி அல்ல. திருப்பி நாங்கள் சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தும் வகையில் வியூகம் அமைத்து கூட்டணி அமைக்கப்படும் என அவர் கூறினார்.